ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க நம்ம ரோசஸ் எல்லாம் ஹார்வெஸ்ட் பண்ணலாம். பாருங்க எவ்வளோ ரோசஸ், அதுவும் இந்த வெயில் காலத்தில் எப்படி பூ பூத்துருக்குன்னு. இந்த ரோசஸ் எல்லாம் நான் எப்படி வளர்த்தேன், எந்த மீடியாவில் வச்சுருக்கேன், எல்லாமே இனிமேல் வர வீடியோஸில் ஒன்றா நான் சொல்கிறேன். இப்போ தான் நிறைய பேர் என்னோடய வீடியோஸை பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுறீங்க. எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. உங்கள் எல்லாருக்கும் ரோசஸ் ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கிறேன். அவங்களுக்கு எல்லா தேவையான டிப்ஸ் எல்லாம் நான் இனிமேல் வர வீடியோஸில் அப்லோட் பண்ணுறேன். பாருங்கள் எப்படி பூ பூத்துருக்குன்னு. இந்த வெயில் காலத்தில் புதுசாக ரோஸ் தொடங்கணும்னு நினச்சிங்கன்னா பண்ணாதீங்க. அடுத்து மழை காலத்தில் தான் ரோசஸை வளர்க்க ஆரம்பிக்கணும். யாராவது ரோஸ் செடி நிறைய வச்சுருந்தீங்கன்னா அதை மட்டும் கேர்ஃபுல்லாக பார்த்துக்கிறணும், இந்த த்ரிப்ஸ் மைட்ஸ் கிட்டேருந்து. பாருங்கள் பூ பாருங்கள், இதெல்லாம் சாயில் மீடியா. நான் 3 விதத்தில் வச்சுருக்கேன் ரோசஸை. கொஞ்சம் மண்ணுனா மண் மட்டும் இல்லை, உமி, அரிசி உமியில் வச்சுருக்கேன். கொஞ்சம் ஃபுல்லாக கொக்கோபிட்லேயும் வச்சுருக்கேன். கொஞ்சம் இப்போ தான் சிண்டரில் வளர்க்க ஆரம்பிச்சிருக்கேன். 3 ட்ரை பண்ணலான்னு பண்ணிக்கிட்டு இருக்கோம். 3 நல்லாவே வருது. ஏன் இந்த 3 விதத்தில் பண்ணுறேன்னா, மாடியில் ரொம்ப வெயிட் ஏற்றக்கூடாதுங்கிறதுனால தான். நமக்கு ஹேண்ட்லிங் ஈஸியாக இருக்கணும், வெயிட்டும் நிறையா இருக்கக்கூடாது. அதனால தான் இந்த மாதிரி பண்ணுறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.